எல்லோரும் குரூப் 4 எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏதாவது டிப்ஸ் ஐடியா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா அது ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இந்த ஸ்டாண்டர்டாக இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிற ஜிகே தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாமே 2-3 முந்தைய வினாத்தால் ரெஃபர் பண்ணி தான் நான் இந்த காணொலியே பண்ணுறேன். ஸோ அதனால் இது காணொலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பேப்பர் பென்னு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செஷன் ஒரு 5-6 கொஸ்டின்னாச்சும் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் குரூப் 4ல் கேட்கலாம். இப்போ உத்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மைண்டுக்கு வரும் அப்படின்னா, ஸோ அப்போ ஜியோகிராஃபிக்கலில் எந்த மாநிலத்தில் என்ன சமவெளி இருக்குது, என்ன முக்கியமான ஆறு இருக்குது, என்ன டேம் இருக்குது, எங்கே அங்கே அணுமின் நிலையம் இருக்கா, அனல் நிலையம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியாவில் அடிக்கடி கேட்குறாங்க. அப்போ உத்கல் சமவெளி ஒடிசாவில் இருக்குது, இதுக்கு கரெக்டான பதில். அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம். ஸோ மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம் எதுனா கண்ட்லா. சரிங்களா, கண்ட்லா தான் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். இப்போ ஸோ இதே மாதிரி ஹார்பர், ஸோ இம்பார்ட்டன்ட் ஹார்பர் கேட்குறாங்க. அதையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் எது ஃபேமஸுங்கிறது தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பிரான்சில் உள்ள கட்சி முறை. சரிங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா பலகட்சி ஆட்சி முறை. ஸோ இந்தியாவிலுமே பலகட்சி ஆட்சி முறை இருக்குது, யூஎஸ்ஏவில் இருக்கட்சி ஆட்சி முறை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் என்ன மாதிரியான கட்சி ஆட்சி முறை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உதாரணமாக இங்கிலாந்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பின்வரும் மொழிகளில் எந்த மொழி ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழியாக இல்லை? சரிங்களா, அப்போ எது இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஐக்கிய நாடு சபையின் அலுவல் மொழிகள் எத்தனை, அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இல்லாத மொழி கொரியன் தான். சீன மொழி அலுவல் மொழியாக இருக்குது. ஸ்பானிய மொழி, அரபிய மொழியெலாம் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலக மொழியாக இருக்குது. அப்புறம் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முதல் என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அந்த வார்த்தை எங்கே பார்த்தாலும் இந்தியாவின் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க முதல். சரிங்களா, ஸோ நகரம் கொல்கத்தா. முதல் பெண் ஜனாதிபதி யார், முதல் ஜனாதிபதி யார், முதல் நீதிபதி யார். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க முதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி. அதனால் எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் முதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதலில் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் மெட்ரோ ரயில் திட்டம் கொல்கத்தா தான் ஆன்சர். வெள்ளை யானை தேசம் என்று அழைக்கப்படும் நாடு எது? ஸோ தாய்லாந்து தான். வெள்ளை யானை தேசம் என்று அழைக்கப்படும் நாடு தாய்லாந்து. அப்போ நாடுகளின் சிறப்பு பெயர்கள். சரிங்களா, அதிகாலையில் சூரியன் உதிக்கும் நாடு. சரிங்களா, தேன்கிண்டம் என்று அழைக்கப்படும் நாடு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு நாடுகளுக்கு நிக்நேம் இருக்கும், சிறப்பு பேருக்கு. அதே மாதிரி மாநிலத்துக்கு ஊர்களுக்கு சொல்லுவோம். உதாரணமாக பிங்க் சிட்டி அப்படின்னா எந்த ஊர், அதே போல் கார்டன் சிட்டி. அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபேமஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி படித்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, அதே போல் நாடுகள். சரிங்களா, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா, ஸோ புக்கை அட்டை டு அட்டை படிக்கிறனால எந்த பிரோஜனம் இல்லைங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு சந்தான கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு சந்தானம் குழு. அப்புறம் இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை. ஸோ புதிய பசுமை புரட்சி தந்தையான MS சுவாமிநாதன். சரிங்களா, அப்போ ரீசெண்டாக அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். MS சுவாமிநாதனுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருது கொடுத்துருக்காங்க. அது என்ன விருது? 2024 ஆண்டு மட்டும் 5 நபருக்கு அந்த உயரிய விருது கொடுத்துருக்காங்க. அவங்க யார் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் மிக முக்கிய பழங்குடியினர். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். பழங்குடியினர் யார், அங்குள்ள நடனம் என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய டேம் இருக்கா, அங்கே அனல்மின் இருக்கா, அணுமின் நிலையம் இருக்கா, அங்கே என்ன ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜியாகிரபிக்கில் தெரிஞ்சு வச்சா தான் நீங்கள் நல்லது ஒரு மதிப்பை எடுக்க முடியும். ஸோ இந்த காணொலி அதுக்கு உங்களுக்கு சிறப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகேவா. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் மிக முக்கிய பழங்குடியினர் வந்து தாரஸ். ஓகே. அடுத்து வந்து பஞ்சாபி மொழி டேஸுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஸோ பஞ்சாபி மொழி வந்து டேஸுடன் தொடர்புடையதுன்னா ஹிந்தி மற்றும் உருது. ஸோ நம்ம திராவிட மொழிக்குன்னா என்னது, 5 மொழிகள் வரும்: தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு. அடுத்து வந்து இயலிசை நாடக மன்றம் வழங்கும் விருது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவார்ட்ஸ். இயலிசை நாடக மன்றம் வழங்கும் விருது வந்து கலை மாமணி. அப்புறம் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவ நதி என்று அழைக்கப்படும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ரிப்பீட்டடு கேட்குறாங்க. நதிகள் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவ நதி என்று அழைக்கப்படுவது வந்து தாமிரபரணி ஆறு தான். இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம். ஸோ இந்த ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எஸ்எஸ்சினாலும் சரி, வேறு எந்த பேங்கிங் காம்படிட்டிவ் எக்ஸாமும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருங்க. ஒரு 16-18 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஜோனுக்கும், ஸோ சதன்ருக்கு வந்து சென்னை, சரிங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அது எந்த பிளேஸில் இருக்குது, அது நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் வந்து மாலிகான். விளையாட்டில் மிகச்சிறந்த பயிற்சியாளருக்கு விருது ஒன்று வழங்கப்படுகிறது. அதனை எவ்வாறு அழைப்பார்? ஸோ துரோணாச்சாரியார் அவார்டு. ஸோ அர்ஜுன் அவார்டு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு, துரோணாச்சாரியார் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா குரு, அதாவது குருனா பயிற்சியாளருக்கு. ஸோ இந்த விருதுகள் வந்து எந்தெந்த சரஸ்வதி சம்மன் அவார்டு, யானைபீட விருது, ஸோ இந்த மாதிரி விருதுகள் எந்த துறைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கீழ்கணவற்றில் தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்று எது? ஸோ தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம், சரிங்களா. இது வந்து அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம மாநிலத்தில் எது ஃபேமஸாக இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோங்க. அருள்மிகு அரங்கநாதர் கோயில் கோபுரம். சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது? சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா காவிரி தான் ஆன்சர். காவிரி தான் கரெக்டான பதில். பகல்பூர் அனல்மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம். ஸோ பகல்பூர் அனல்மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் வந்து பீகார். ஸோ நம்மக்கிட்ட 2 அணுமின் நிலையம் இருக்குது. எங்கெங்கே இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நமது மாநிலத்தில் 2 அணுமின் நிலையம் இருக்குது. எங்கெங்கே இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கீழ்கண்டவர்களில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது? ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் இவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சிக்கிம் மாநிலத்தின் பண்டிகை எதனுடன் தொடர்பு இருக்கிறாங்க? அப்போ சிவப்பு பாண்டா, ரெட் பாண்டா ஃபெஸ்டிவல், சிவப்பு பாண்டா பண்டிகை. அப்புறம் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி எது? ஸோ தமிழ்நாட்டில் முதல்ல என்னென்ன நீர்வீழ்ச்சி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் அமைந்திராத தெரியும். அப்போ வந்து பீமன் நீர்வீழ்ச்சி, பைக்காரா நீர்வீழ்ச்சி, திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி. அப்போ இல்லாத வந்து பாலருவி நீர்வீழ்ச்சி தான். ஆயுர்வேத தேசிய நிறுவனம், சரிங்களா, தேசிய வேளாண் ஆராய்ச்சி மையங்கள், அணு ஆராய்ச்சி மையங்கள், இராணுவ ஆராய்ச்சி மையங்கள். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆயுர்வேத தேசிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைந்திருக்குன்னா ஜெய்ப்பூர். ஸோ நான் சொல்கிற இதில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15-20 மார்க் வந்து இந்த ஜிகே பேப்பரில் ஈஸியாக கட் பண்ணலாங்க. நீங்கள் வந்து அட்டை படிக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து ரிவர்ஸில் படிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லது ஒரு மதிப்பெண்ணை பெறலாம். அடுத்ததாக ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் பார்த்துருப்போம் நம்புகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டைம் இருந்தால் ரிவர்ஸில் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அட்டை படிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, நம்ம ஷார்ட் டைம் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த டிஎன்பிசிக்கு வந்து இனிமேல் வந்து டெய்லி வந்து ஒரு கிளாஸஸ் 1 2 நம்ம வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே போல் நம்ம பாரத் எக்ஸாம் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு யாருக்கேனும் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.